ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் அல்ஜிப்ரால டைப் 12. ஃப்ரெண்ட்ஸ், இங்க நம்ம எது மாதிரி சம்ஸ்லாம் சால்வ் பண்ண போறோம்னா இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்ல இது மாதிரி சம்ஸ் தான் சால்வ் பண்ண போறோம். இந்த சம்ஸ்க்கு தேவையான ஃபார்முலாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்முலா தான். இப்போ நமக்கு கான்செப்ட் இஃப் எக்ஸ் பிளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு ஏனா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் plus 1 by x square is equal to a square minus 2. Next, x cube plus 1 by x cube equal to a cube minus 3a. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். அதே மாதிரி தான் நெகட்டிவ்க்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு if x minus நெகட்டிவ் பாருங்க, if x minus 1 by x is equal to a na ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு x square plus 1 divided by x square na நமக்கு a square plus 2. அதே மாதிரி x cube minus 1 divided by x cube na ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு a cube plus 3a. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபார்முலாஸை வச்சு தான் நம்ம சம் சால்வ் பண்ண போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. if x square minus 3x plus 1 equal to 0, then the value of x square plus x plus 1 by x plus 1 by x square is. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இங்க இருக்க இந்த டேர்மை நம்ம x plus 1 by x கன்வெர்ட் பண்ணுமா? அப்ப ரூல் என்ன? இந்த 3x வந்து நம்ம ஈக்குவேஷனுக்கு அந்த சைடு கொண்டு போயிடணும். ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? x ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 3x எழுதலாமா? இப்போ நம்ம மொத்த ஈக்குவேஷனையும் x ஆல டிவைட் பண்றோம். ஸோ டிவைட் பண்ணா எப்படி வரும்? ஸோ டிவைட் பை எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் டிவைட் பை எக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுவாங்களா ஒரு எக்ஸ்? அப்போ ரிமைனிங் யார் இருப்பா? நமக்கு எக்ஸ் பிளஸ் 1 by x is equal to, ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிடுமா? ரிமைனிங் நமக்கு 3 இருக்கும். இப்போ பாருங்க, நமக்கு x பிளஸ் 1 by x கிடைச்சிட்டாங்க. நமக்கு இன்னும் என்னென்ன தேவை? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 by x ஸ்கொயர் தேவையா? ஓகே, அப்போ நமக்கு ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2. இங்க ஏங்கிறது வந்து 3. ஸோ இப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் 2. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சால்வ் பண்ணா 9 மைனஸ் 2 நமக்கு 7 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த இடத்துல போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஓகே, அப்போ நமக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 7 பிளஸ் 3 ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 10 வருவாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். if a square plus b square equal to 5ab, then the value of a square by b square plus b square by a square. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க எப்படி இருக்காங்க? இப்ப பாருங்களேன். இப்ப நாம a square by b square நம்ம xன்னு வச்சுட்டா இது அப்படியே இன்வர்ஸ் இருக்குங்களா? உல்டாவா இருக்காங்களா? அப்ப நமக்கு b square by a square நம்ம 1 by xன்னு வச்சுக்கலாமா? ஓகே, இப்போ இங்க ஸ்கொயர் இருக்குன்னா நம்ம ஸ்கொயர் கூட வச்சுக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு இது ஃபைனலா நம்மளுக்கு என்ன டேர்ம் மாதிரி இருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட கொஸ்டின். நம்ம வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க க்ளூ வச்சு நம்ம எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ஈக்குவேஷனை. ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5ab. ஓகேவா? ஸோ மொத்த ஈக்குவேஷனையும் நம்ம டிவைடட் பை ஏபி போடலாமா? டிவைடட் பை ஏபி போட்டா இங்க பாருங்க, டிவைடட் பை ஏபி டிவைடட் பை ஏபி டிவைடட் பை ஏபி. ஓகே, இப்போ இந்த ஏ இங்க ஒரு ஸ்கொயர் இருக்க, ஒரு ஏ கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் நமக்கு யார் இருக்கா? ஏ பை பி இருக்காங்க. பிளஸ் இந்த பி ஸ்கொயர்ல இருக்க ஒரு பி கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் நமக்கு யார் இருக்கா? பி பை ஏ இருப்பாங்க. இஸ் ஈக்குவல் டு இந்த ஏபி கேன்சல் ஆயிடுமா? இஸ் ஈக்குவல் டு 5. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது பார்க்க எப்படி இருக்காங்க? ஏ பை பி அது அப்படியே இன்வர்ஸ். ஸோ அப்போ நமக்கு எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ்ல இருக்காங்களா? இஸ் ஈக்குவல் டு 5. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன தேவை? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் தேவையா? ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேல நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாமா ஃபார்முலா யூஸ் பண்ணி? ஓகே, நமக்கு எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸோட வேல்யூ 5னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ அப்போ நம்மளுக்கு 5 ஸ்கொயர் மைனஸ் 2, 25 மைனஸ் 2 ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 23 வருவாங்க. ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம்.
If x plus 1 by x is equal to 5, then the value of x power 4 plus 3x cube plus 5x square plus 3x plus 1 divided by x power 4 plus 1. Friends, இந்த இடத்துல நாம மேலே நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் எக்ஸ் ஸ்கொயர் காமன் எடுக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், காமன் எடுத்தா இங்க பாருங்க என்ன வரும்னு. ஸோ இப்போ நியூமரேட்டர் எக்ஸ் ஸ்கொயர் காமன் எடுத்துட்டா எக்ஸ் பவர் 4ல ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வெளியே வந்துட்டாங்கன்னா மீதி யார் இருப்பா? நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருப்பாங்க. பிளஸ் 3 இன்டூ எக்ஸ் கியூப்ல எக்ஸ் ஸ்கொயர் எழுந்துச்சா எக்ஸ் இருப்பாங்க. பிளஸ் 5x ஸ்கொயர்ல எக்ஸ் ஸ்கொயர் எழுந்துட்டா மீதி 5 தான் இருப்பாங்க. பிளஸ் 3xல எக்ஸ் ஸ்கொயர் வெளியே வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம எப்படி எழுதணும்னா 3 டிவைடட் பை எக்ஸ்னு எழுதணும். பிளஸ் 1 பக்கத்துல யாருமே இல்லை. ஸோ அப்போ நம்ம 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதணும். ஓகே, டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரை காமன் எடுத்துட்டா எக்ஸ் பவர் 4ல எக்ஸ் ஸ்கொயர் வெளியே வந்துட்டாங்க மீதி எக்ஸ் ஸ்கொயர் தான் இருப்பாங்க. பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுவாங்களாம். இப்போ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் இருக்காங்க, இங்க 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் அகெயின் இங்க 3x இருக்காங்க, இங்க 3 பை எக்ஸ் இருக்குங்க. அப்போ நம்ம 3 காமன் எடுத்துடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், 3 காமன் எடுத்துட்டா எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ்னு வரும். ரிமைனிங் நமக்கு பிளஸ் 5 இருக்கு. டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் நம்ம வேல்யூ புட் பண்ணா நமக்கு ஆன்சர். இப்போ பாருங்க, நமக்கு எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸோட வேல்யூ வந்து 5. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்மளுக்கு 25 மைனஸ் 2 நமக்கு 23. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேல்யூலாம் எடுத்துட்டு வந்து நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற வேல்யூ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 23 பிளஸ் 3 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் இருக்கிற இடத்துல 5 பிளஸ் 5 டிவைடட் பை 23. ஃப்ரெண்ட்ஸ், இதை சால்வ் பண்ணா 23 பிளஸ் 15 38 பிளஸ் 5 43 டிவைடட் பை 23 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஆப்ஷன் ஏ இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். If x square minus 3x plus 1 equal to 0, then the value of, friends, இங்க பாருங்க, நமக்கு இந்த இடத்துல x cube இருக்காங்க, x power 6 இருக்காங்க. அப்போ நம்ம ஹையஸ்டா இங்க x cube நம்ம காமன் எடுத்துடலாமா? இல்லைன்னா நம்ம தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி எழுதணும். இப்போ இங்க பாருங்களேன், x power 6 divided by x cube plus x power 4 divided by x cube plus x square divided by x cube plus 1 divided by x cube. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு இந்த கியூபும் இந்த 6ல கேன்சல் ஆச்சு, நமக்கு 3 தானே ரிமைனிங் இருப்பாங்க. அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் கியூப்னு எழுதலாம். பிளஸ் இந்த கியூப்ல 4 பார்னா நம்ம ரிமைனிங் 1 இருப்பாங்க, பிளஸ் எக்ஸ்னு எழுதலாம். பிளஸ் ஸோ ஸ்கொயர், அப்போ நம்மளுக்கு இது கீழே ஆச்சுன்னா கீழே தான் நம்மளுக்கு 1 பை எக்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ 1 பை எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் கியூப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாமா? ஸோ அப்போ நம்மளுக்கு எக்ஸ் கியூப் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் பிளஸ் நமக்கு 1 பை எக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெண்டு இது கண்டுபிடிக்கணும். ஒன்னு எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸ் கியூப் பிளஸ் 1 பை எக்ஸ் கியூப் கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம இங்க இந்த சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த 3x ஈக்குவேஷன் அந்த சைடு கொண்டு போயிடணும். அப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 3x எழுதலாமா? இப்போ மொத்த ஈக்குவேஷன் டிவைட் பை எக்ஸ் போடுறோம். எக்ஸ் போட்டா நமக்கு எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 வருமா? ஃப்ரெண்ட்ஸ், அதான் நமக்கு இப்போ ஃபார்முலா எக்ஸ் கியூப் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் கியூப்னா நமக்கு ஃபார்முலா ஏ கியூப் மைனஸ் 3a. ஸோ நமக்கு இங்க ஏ கியூப்னா 3 கியூப் மைனஸ் 3 இன்டூ 3. ஸோ நமக்கு 27 மைனஸ் 9 18. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நாம இப்ப நிறைய சம்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டோம். அதனால இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இனிமேல் கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். ஏன் நம்மளுக்கு எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் வந்து 3னா நமக்கு எக்ஸ் கியூப் பிளஸ் 1 பை எக்ஸ் வந்து 18ங்கிற வேல்யூ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் வேல்யூ புட் பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு எக்ஸ் கியூப் பிளஸ் 1 பை எக்ஸ் கியூப் இருக்க இடத்துல நம்ம 18 சப்ஸ்டியூட் பண்ணலாம். பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் இருக்க இடத்துல 3. ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணா நமக்கு 21 வருவாங்க. ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். If 3x plus 3 by x equal to 1, then the value of x cube plus 1 by x cube plus 1. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த இடத்துல பாருங்க வெறும் x cube தான் இருக்காங்க. ஆனா நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா 3 எல்லாம் இருக்காங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மொத்த ஈக்குவேஷனையும்
3 ஆல டிவைட் பண்ணிடலாமா? ஸோ அப்ப 3x பிளஸ் 3 by x இஸ் ஈக்குவல் டு 1னா இந்த 3 வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ மொத்த ஈக்குவேஷனை 3 ஆல டிவைட் பண்ணா ஸோ இங்க 3 ஆல டிவைட் பண்றோம், இங்க 3 ஆல டிவைட் பண்றோம், இங்க 3 ஆல டிவைட் பண்றோம். ஸோ அப்ப 3 கேன்சல் ஆயிடுவாங்களா? ஸோ அப்ப நம்மளுக்கு x பிளஸ் இந்த 3 கேன்சல் ஆயிடுவாங்க. 1 by x இஸ் ஈக்குவல் டு 1 by 3. இப்போ நமக்கு பாருங்க x cube plus 1 by x cube ஃபார்முலா கிளியரா தெரியுமா நமக்கு? ஸோ x cube plus 1 by x cube னா ஃபார்முலா வந்து நமக்கு a cube minus 3a. ஸோ அப்போ நம்ம 1 by 3 whole cube minus 3 into 1 divided by 3. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 1 by 3 whole cube னா 3 cube வந்து 1 by 27. ஓகே, இந்த 3 கேன்சல் ஆயிடும், minus 1. ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகே, இஸ் ஈக்குவல் டு ஸோ எக்ஸ் கியூப் பிளஸ் 1 by x cube இருக்க இடத்துல நம்ம என்ன எழுதலாம்? 1 divided by 27 minus 1. இங்க எக்ஸ்ட்ரா ஒரு பிளஸ் 1 இருக்காங்களா? ஸோ அப்போ பிளஸ் 1. ஸோ இப்போ இந்த பிளஸ் 1 minus 1 கேன்சல் ஆயிடுவாங்க. ரிமைனிங் நமக்கு 1 by 27 இருப்பாங்க. ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். If 2x plus 2 by x is equal to 3, then the value of x cube plus 1 by x cube. Friends, இது போன சம் மாதிரி தான். ஸோ நமக்கு பாருங்க 2x plus 2 by x is equal to 3. ஸோ மொத்த ஈக்குவேஷனை நம்ம 2 ஆல டிவைட் பண்ணிடலாமா? 2 ஆல டிவைட் பண்ணா நமக்கு x plus 1 by x is equal to 3 divided by 2னு வரும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஃபார்முலா x cube plus 1 divided by x cube னா a cube minus 3a. ஸோ அப்போ நம்மளுக்கு 3 by 2 whole cube minus 3 into 3 by 2. ஓகே, ஸோ நமக்கு 3 cube னா 27 divided by 8 minus 9 by 2. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம x cube plus 1 by x cube கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எடுத்து நம்ம மெயின் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். பாருங்க, இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ நமக்கு x cube plus 1 by x cube இருக்க இடத்துல 27 divided by 8 minus 9 by 2 plus 2 இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்சிஎம் எடுத்துடலாமா? ஓகே, எல்சிஎம். ஸோ 8 தான் நம்மளோட எல்சிஎம். ஸோ நம்மளுக்கு 27 மைனஸ், ஸோ 4 ஆல மல்டிபிள் பண்ணா மேலேயும் 4 ஆல மல்டிபிள் பண்ணுமா? ஸோ 9 4s are 36 பிளஸ் 8 2s are 16. ஃப்ரெண்ட்ஸ், இதை ஆட் பண்ணா 27 பிளஸ் 16 நமக்கு 43 மைனஸ் 36 டிவைடட் பை 8. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 43 மைனஸ் 36 7 divided by 8 is our final answer. Option C வரும். Okay, next sum. If x divided by x square minus 2x plus 1 equal to 1 by 3. Friends, இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம cross multiply பண்ணி நம்ம லென்த்தா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். ஓகேவா? அப்ப x square minus 2x plus 1 into 1 சேம் அதே தானே வரும். ஸோ இது எப்படி எழுதலாம்? x square minus 2x plus 1 into 1 சேம் தான் is equal to இந்த 3யும் x மல்டிபிள் பண்ணா 3x. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த எக்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடணுமா? ஸோ அப்ப x square plus 1 is equal to 3x plus 2x. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 5x வருவாங்க. இப்போ மொத்த ஈக்குவேஷனையும் x ஆல டிவைட் பண்ணிடுறோம். ஸோ டிவைட் பை x divided by x divided by x. ஸோ இந்த x கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ அப்ப x plus 1 by x is equal to இங்கேயும் x கேன்சல் ஆயிடுவாங்க is equal to 5. ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி நமக்கு இது தெரிஞ்ச வேல்யூவா? இது நம்ம நிறைய டைம் சால்வ் பண்ணிட்டோமா? x cube plus 1 by x cube னா நமக்கு a cube minus 3a. ஸோ அப்ப நம்மளுக்கு 5 cube minus 3 into 5. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 5 cube னா 125 minus 15. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 110 வருவாங்க. ஆப்ஷன் B is our answer. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேல்யூலாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ x plus 1 by x ஓட வேல்யூ வந்து 5னா நம்ம நிறைய சம் சால்வ் பண்ண x cube plus 1 by x cube வேல்யூ வந்து 110. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் சால்வ் பண்ணாவே போதும், நமக்கு கண்டிப்பா இந்த ஆன்சர்லாம் கிளிக் ஆவாங்க. நெக்ஸ்ட் சம். If 2x by x square plus 2x plus 1 equal to 1 by 4, then the value of. ஃப்ரெண்ட்ஸ், இங்க நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோமா? ஓகே, ஸோ 1 into x square minus 2x plus 1 into 1 வந்து சேம் தான். ஸோ அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ x square minus 2x plus 1. 2x into 4 நமக்கு 8x தான். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும்? இந்த எக்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடணுமா? ஸோ அப்ப x square plus 1 is equal to 8x plus 2x
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேல்யூ வந்து நமக்கு 10x வருவாங்க. நெக்ஸ்ட் மொத்த ஈக்குவேஷனையும் x ஆல டிவைட் பண்ணிடுறோம். ஸோ டிவைடட் பை எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுவும் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ நமக்கு ஃபைனலாக எப்படி இருப்பாங்க, எக்ஸ் பிளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிடுவாங்க, இஸ் ஈக்குவல் டு 10 இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அல்ஜீப்ரா வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்க மினிமம் ஒரு 1000 சம்ஸ் ஆச்சு நம்ம அல்ஜீப்ரால சால்வ் பண்ணியிருந்தா நமக்கு பார்த்தோன்னே ஆன்சர் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸாமுக்கு வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.